ஃபோன் பேசுறதுக்காக ஃபோன் பூத்துக்கு ஒருத்தன் போறான். அங்க போனா அவன் போன உடனே டோர் வந்து லாக் ஆயிருது. அவன் ஃபோன் பேசுறதுக்கான காலை எடுத்து அதுல காயின் போட்டு ஃபோன் பண்றான். ஃபோன் உடஞ்சிருக்கு. சரின்னு கோவத்தோட வெளியே வரான். டோரை ஓபன் பண்ண பாக்குறான். ஆனா ஓபன் பண்ண முடியல. சரி யாரா பிராங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நிக்கிறான். அதுக்கப்புறம் அவனால ஓபன் பண்ணவும் முடியல, அது எதுவும் பண்ணவே முடியல. அப்ப எல்லாம் அந்த வழியா 2 பேர் போறாங்க. அவன்கிட்ட ஹெல்ப் கேட்க, அந்த டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அவங்களும் ஓபன் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. அவங்க ஓபன் பண்ற ஹெல்ப் பண்ற பார்த்து சுத்தி ஆளுங்களாம் வந்துட்டாங்க. அதனால அவங்களால ஓபன் பண்ண முடியல. அவங்களுக்கு பிசினஸ்க்கு வந்து அவங்க ஆபீஸ்க்கு வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ராங் மேன் வந்து நான் ஓபன் பண்றேன். அந்த ஹேண்டில் மட்டும் புடிங்கிட்டு வந்துருச்சு. அவன் புடிங்கி கீழே விழுகும். எல்லாரும் பார்த்து சிரிக்கும். அவனுக்கு வந்து கோவம் வந்து அந்த ஸ்ட்ராங் மேன் அந்த கண்ணாடி உடைக்க பார்ப்பான். அவன் கை உடஞ்சதான் மிச்சம். அதுக்கப்புறம் ஒரு ரிப்பேர் பண்ற மேன் வந்தாங்க. அவரு வந்து ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்ணாரு. கதவை சுத்தி சுத்தி பார்த்தாரு. எங்கேயாவது கேப் கிடைக்குமா, நட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தாரு. ஓபன் பண்ணலாம் பார்த்தாரு. ஆனா ஓபன் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு ஹேண்டில் மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு. சரின்னு சுத்தி இருக்க எல்லாருமே ஒரு பொருள் காட்சி மேனு உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அவனும் என்னடா இது ஓப்பன் ஆக முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகி அப்படியே உட்காந்துடுறான்.